நான் ஒரு புது செலிபிரல் வார்டெக்ஸை உருவாக்கியிருக்கேன். அதை பயன்படுத்தி ஆஸ்மத்தோட அறிவாற்றல் எல்லாம் உறிஞ்சி எடுத்து அதை வச்சு என்னோட கேல்வன் அறிவாற்றலை நான் பெருக்கிக்க போறேன். யோசிச்சு பாருங்க, என் அற்புத அறிவாற்றல் ஆஸ்மத்தோட அபார அறிவாற்றலோட இணைஞ்சா இருக்கிற எல்லா கேப் மாதிரி வேலையும் நீ தான் பண்ணுவ. என்ன ரொம்ப கடுப்பேத்துற. என் பொறுமையை நீ அளவுக்கு மீறி சோதிச்சிட்ட. இனி என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் இப்ப சாதாரண கேல்வன் இல்ல பென். இந்த யூனிவர்ஸ்ல எந்த உயிரினத்தையும் விட நான் தான் பலசாலி. உனக்கு நான் ஒரு ஆத்மார்த்தமான அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. நல்ல டாக்டரை பாரு. நீ தான் பேஷண்டா போக போற. ஓஹோ, காமெடியா? நல்ல வேலை, கபாலு சிரிச்சிருப்ப. என்ன என்னோட ரூக்க அவ கடத்திட்டு போயிட்டா. அவளை என்னால ஃபாலோ பண்ணி புடிச்சிருக்க முடியும். ஆனா ஒரு பிரம்மாண்டமான இல்ல ரொம்ப இலச்சு போன ஒரு அக்கரோஷன் ஏலியன் ரூக்கோட இந்த ட்ரக்க ஒரு வழி பண்ணாம இருந்திருந்தா. இது ரூக் மேல எனக்கு இருக்கிற அன்போட வெளிப்பாடு. நல்ல பாடு. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதான் பார்த்தாலே தெரியுது. ஆனா அந்த பொண்ணு சரியான தலைவலி. எனக்கு புரியல. தமிழ ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான்னு கூட பழகுறவங்களை நம்ப வைக்கிற டைப் ஆகும். அவங்களும் இவன் மேல அக்கறை எடுக்க ஆரம்பிச்சுட்டா டொட்டோடைன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். இதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்திருக்கேன், எனக்கு தெரியாதா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல, ஆஸ்ட்ரோடாக்டலால பறக்கவாவது முடியுமே. டாடா, பை பை, see you. வானத்துல எவன் கூரை கட்டினா? நம்ம ஊர்ல பிளாட் போடாத ஒரே இடம் ஆகாயம் தான். இவனுக்கு இங்கேயும் பட்டா போட்டானுங்களா? செஞ்சேன். இந்த மிஷனுக்கு பவரை கொடுக்க தேவையான உயிரோட்டத்தை சுபகாபரஸை வச்சு கொண்டு வந்தேன். இந்த முயற்சியில கடந்த 3 வருடங்களா வெற்றியை மட்டுமே சந்திச்சேன். என்னது 3 வருஷங்களா? 1 மாசத்துல என்ன திரும்பி கொண்டு வரேன்னு சொன்னியே, ஆனா இதுல இவ்வளவு டிலே ஆக என்ன காரணம்? அனிமோ என்ன டாக்டர் அனிமோன்னு கூப்பிடு. அந்த பட்டத்தை நிச்சயம் அங்கீகாரம் இல்லாத பல்கலைக்கழகம் தான் உனக்கு தந்திருக்க முடியும். ஹாய் ஜூலி, என்ன திடீர்னு? இப்படி போகும்போது உன் ஞாபகம் வந்தது. பட் நீ பிஸியா இருந்தா நான் அப்புறம் வரேன். நான் படிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா மட்டும் நம்ப போறேன். சரி, உள்ள வா. ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க? ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது ஜூலி. மேக்ஸ்லயா? வராததுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு தெரியுமா, கிரிப்டோசுவாலஜிக்கல் மேட்டர்ல இவங்க எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிறதுனால மேக்ஸ் சார் தான் இவங்களை வர வச்சாரு. இருந்தாலும் உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் தொடர்பான ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சுப்பகாப்ராஸ்னு ஒரு இனமும் இங்க கிடையாது. அதுக்கு காரணம் நாங்க தான். கிரிப்டட் உயிரினங்களை ஒளிஞ்சு வாழ வைக்கிறது தான் எங்களோட வேலை. அதுதான் அதுங்களுக்கு பாதுகாப்பு. இது லாஜிக்கா தெரியுது. தெரியுதா? என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கரெக்டா சுமோ ஸ்லாமர்ஸ் டைம்ல இதையும் போடுவானா, சோ இதை பார்க்க மாட்டான், அப்படியே விட்டுருவேன். இது வரைக்கும் நான் சுமோ ஸ்லாமர்ஸ் பார்த்ததே இல்ல. உலகத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறதுனால டிவி பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. நீங்க அவ்வளோ ஸ்டிக்கு. ஆனா நான் எப்பெல்லாம் சுமோ ஸ்லாமர் கேம்ல லெவல் 12 கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கனோ அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு ஏலியன் எங்க இருந்தாவது வந்து உலகத்தை அழிக்க போறேன்னு நம்மள டென்ஷன் ஆகி விட்டு கேமை கெடுத்துரும். உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸை பார்க்க முடியாம இருக்கிறது 2 பேருக்குமே வருத்தமா தான் இருக்கும். இவன் டிவியே இல்லாத ஊர்ல பிறந்தவன். சுத்த பட்டிக்காடு கரண்ட் கூட இருக்காதங்க. அப்படி போடு. ஆல்பிட புத்திசாலி ஆயிட்டானா எனக்கு சந்தோஷம் தான். 3 யூனிவர்ஸ்லயும் நீயா புத்திசாலி? 5. என்ன ஓப்பா, இப்படி எல்லாம் தற்பெருமை பேசணும் தூண்டி விடுறோம் மண்டையில ஒரு கல்ல விட்டான்னு. உனக்கு தைரியம் இருந்தா ஒரு இடத்துல நின்று என்கிட்ட போதிப்பார் பென். ஓகே, உன்னால அசைய முடியலங்கிறது ஓப்பனா ஒத்துக்கிற. ஆனா அதுக்கு என்ன ஓடாத உட்காராதன்னு சொல்ற பத்தியா? சூப்பர். நீ அதுக்கு என்ன செய்யணும் நான் விளக்கமா
சொல்றேன். சூப்பர் ஃபைன் நியூக்ளியேட்டைஸ்ட் கார்பன் ஃபிலமெண்டோட 4 யூனிட் தேவைப்படும். 15 ஸ்கோலோமெட்ரிக் லிகேச்சர்ஸும் அவசியம். ஒரு கத்திரிக்கோலும் வேணும். இதுக்கப்புறம் நான் சொல்றதை எழுதிக்கங்க. எழுத பேப்பரும் பெண்ணும் வேணுமா? வேணாம் வேணாம், ஆஸ்மித் சொல்றதெல்லாம் எழுத ஆரம்பிச்சா இங்கு தீந்து இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடும். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அல்டிமேட் அறிவாற்றலை பயன்படுத்தி இந்த மொத்த யூனிவர்சிட்டியை நான் அடிமையாக்க முடியும். இப்பவும் நான் உங்களுக்கு வேடிக்கையான மாதிரி தோணுதா? ஏற்கனவே உனக்கு பெரிய மண்டை, அது இன்னும் பெருசா இருக்கிறத பார்க்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யார் என்ன செய்யறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. ரொம்ப சுடுது. சுடுதா? கேவலப்படுத்தாத, கொதிக்குதுன்னு சொல்லு. எனக்கு கடன் பட்டுக்கிறாங்க. சும்மா இருந்த பிரச்சனைய பாக்குவத்துல வச்சு கூப்பிட்டுருக்க. எனக்கு தெரியும், அணில்கள்லாம் உண்மையிலேயே சாது இல்ல. யார் எப்ப தன்னை மான்ஸ்டர்ஸா மாத்துவாங்கன்னு அதுங்கெல்லாம் சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஷோ, இனிமேலாவது எலிய மட்டும் சொல்லாதீங்க. ஆமா, அனிமாவை எதுக்கு நீங்க ஃபியூச்சர்ல இருந்து ஹெல்ப் பண்றீங்க? முதல்ல உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும்? அதுவா, அது ஒரு பெரிய கதை. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர்